शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा. வாக்கியத்திலிருந்து அர்த்த பிரதீதி கிடைச்ச உடனே அந்த வாக்கியம் அந்த அர்த்தத்துல பிரமாணம் நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா வேதத்துல பலவிதமான வாக்கியங்கள் இருக்கு. எல்லா வாக்கியத்தையும் அப்படியே பிரமாணம்னு யாரும் சொல்றதில்லை. அர்த்தவாத வாக்கியங்களா நிறைய வாக்கியங்கள் இருக்கு. கர்மகாண்டம் பார்த்தால் ஏகப்பட்ட அர்த்தவாத வாக்கியங்கள் தான். ஒரு சின்ன கர்மாவை விதிச்ச உடனே 1000 அர்த்தவாத வாக்கியங்கள் வரும். அதுக்கெல்லாம் முக்கியார்த்தம் கிடையவே கிடையாது. பிரசம்சை பண்றதுக்கு வந்திருக்கு. இந்த கர்மா ஒசந்ததா இருக்கு, உத்கிருஷ்டமான ஒரு கர்மம்னு காமிக்கிறதுக்காக ஸ்துதி பண்றது, அவ்வளவுதான். அதனால இப்போ உபனிஷத்தில் இருந்த ஜீவ பிரம்ம ஐக்கியம் தெரியறதா இருந்தாலும் அது ஒரு பிரமாண வாக்கியம்னு உடனே நம்மளால நிர்ணயப்படுத்த முடியாது. என்ன காரணம்னா ஒரு ஸ்துதி வாக்கியமா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்குன்னு காமிக்கிறாங்க. அது ஒரு சரியான கேள்வி. ஆபாதத தத்துவமசீதி வாக்கியாத் யதீஷ ஜீவேஸ்வரையோர் அபேத பிரதீயதே அதாபி, அப்படி இருந்தாலும் மகாதி கர்த்திரு பிரசம்சையா ஸ்யாத். மகம்னா என்ன? யாகம்னு அர்த்தம். யாகாதி கர்த்தாவே பிரசம்சை பண்றது. யாகாதி கர்த்தானா யார? எஜமானன். இப்ப எஜமானனே பிரசம்சை பண்றதுக்கு தான் தத்துவமசின்னு சொல்றதுன்னு அர்த்தம். இது மீமாம்சகாருடைய ஒரு பூர்வபக்ஷம். என்ன அர்த்தம்? யஜ்ஞம் பண்றவன் யாரு? எஜமானன். எஜமானன் அவன் ஒரு ஜீவனாச்ச. அந்த ஜீவனே யஜ்ஞம் பண்ற ஜீவன் சாதாரண ஜீவன் இல்ல, ஒரு சாஸ்திரியமான கர்மாவே பண்றவன் இல்லையா. ஆனால் ஒரு வைதிக மரியாதையோட இருந்துண்டு, ஆச்சாரானுஷ்டானங்களோட இருந்துண்டு, பாபங்கள் பண்ணாமல் ஸ்ரத்தையோட அந்த யஜ்ஞ சம்பிரதாயங்களை கிரகிச்சுண்டு யஜ்ஞத்தை பண்ணக்கூடிய அந்த எஜமானனே ஸ்துதி பண்றது. நீ பிரம்மந்தான், நீ பரமேஸ்வரன் தான், அப்படி ஸ்துதி பண்றது. அப்படி இருக்கலாமே. அதனால தத்துவமசின்னு சொன்ன உடனே அது ஒரு ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்றது, உண்மையான ஒரு சாஸ்திரத்தை சொல்றது நம்மளால சொல்ல முடியாது. இது ஒரு கர்த்திரு பிரசம்சையா கூட இருக்கலாமேன்னு கேள்வி. அந்த யஜ்ஞாதிகள் பண்றவன் சாதாரண ஜீவன் இல்ல, நீ ஈஸ்வரன். ஈஸ்வரனா ஈஸ்வரன் மாதிரின்னு அர்த்தம். அவனை பிரசம்சை பண்றது. ஆதித்யோ யூபஹா இருக்கு. இப்பேற்பட்ட 1000 வாக்கியங்கள் இருக்கு வேதத்துல. புதுசா ஒன்னும் சொல்லல. அதனால மீமாம்சகால் கேட்கிற கேள்வி ஒரு சரியான கேள்விதான். ஒரு வேல்யூபிள் கொஸ்டின் சொல்ல முடியும். என்னன்னால் ஆதித்யோ யூபஹா இருக்கு. அந்த யூபம் தெரியும் இல்லையா? பசுபந்தனார்த்தா ஸ்தானு காஷ்ட விசேஷம். அதை யூபம்னு சொல்றது. அந்த யூபத்தை பிரசம்சை பண்ணக்கூடிய வாக்கியம் ஆதித்யோ யூபஹா. இந்த யூபம் ஆதித்யன் தான். யூபம் எப்படி ஆதித்யனா இருக்க முடியும்? ஆதித்யன் ஆகாசத்தில் இருக்கு, அது யூபம் இல்ல. யூபம் ஆதித்யனும் இல்ல. ஆனால் ஆதித்யனே மாதிரி அது அந்த ஒரு சிரேஷ்டத்துவம் அந்த யஜ்ஞசாலையில யூபத்துக்கு இருக்கு. ஆதித்யனை சுத்தி மற்ற கிரகங்கள் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இந்த யூபத்தை சுத்தி அந்த பசுமாடு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஆதித்யோ யூபஹா ஏதோ ஒரு தேஜஸ்வித்துவம் தர்மத்தை வச்சிருந்து ஸ்துதி பண்றது. இப்ப ஏற்பட்ட 1000 ஸ்துதி வாக்கியங்கள் வேதத்தில் இருக்கும் பொழுது தத்துவமசி கேட்ட உடனே, காதில் விழுந்த உடனே இதை ஒரு பிரமாணமா வச்சிருந்த ஜீவனும் ஈஸ்வரனும் ஒண்ணுதான் என்ற சித்தாந்தத்தை சொல்றது நம்மளால ஒத்துக்க முடியாது சொல்றார் மண்டன மிஸ்ரர். அதுக்கப்புறம் பகவத்பாத பதில் கொடுக்கிறார். கிரத்வங்க யூபாதிகம் அரியமாதி தேவாத்மனா வாக்கியகண பிரசம்சன் சேஷக்ரியா காண்ட கதோ யதி ஸ்யாத் காண்டாந்தரஸ்தோதி பவேத் கதம் சஹா. கேள்வி இல்ல. இந்த மண்டனமிஸ்வருடைய அபிப்பிராயத்தை கண்டனம் பண்றார். எப்படி கண்டனம் பண்றாருனால், ஹே மண்டனமிஸ்ரா,
நீங்க சொல்றது சரியில்லை. என்ன காரணம்னால் அர்த்தவாத வாக்கியங்கள், கேவலம் ஸ்துதிபரமான அர்த்தவாத வாக்கியங்கள் வேதத்துல நிறைய இருக்கு என்றது நான் ஒத்துக்கிறேன். ஆனால் தத்துவமசி வாக்கியம் அப்பேற்பட்ட வாக்கியம் இல்லை. என்ன காரணம்னால் இந்த வாக்கியம் கர்மகாண்டத்துல கிடையாது. இப்ப கர்மகாண்டத்திலே இருக்கக்கூடிய ஒரு வாக்கியமா இருந்தால் அந்த வாக்கியம் கர்ம சம்பந்தியான ஏதோ திரவியத்தையோ தேவதையோ கர்த்தாவையோ பிரசம்சை பண்றது நம்மளால ஒத்துக்க முடியும். நீங்க சொன்ன உதாரணம் அப்படிதான் இருக்கு. ஆதித்யோ யூபகான்னு இருக்கு. அந்த வாக்கியம் ஒரு பிரசம்சா வாக்கியம்னு சொல்லலாம், தைரியமா சொல்லலாம். என்ன காரணம்? அது கர்ம காண்டத்தில் இருக்கு. கர்த்துவங்க யூபாதிகம் அரியமாதி தேவாத்மனா, அரியமான்னு சொன்னா ஆதித்யன் சூரிய ரூபமா யூபாதிகளை பிரசம்சை பண்றது இல்லையா? கர்த்துவங்க யூபாதிகம், கிரதுவுக்கு யாகத்துக்கு அங்கமா இருக்கக்கூடிய யூபாதிகளே ஆதித்யன் சொல்லி பிரசம்சை பண்ற வாக்கியங்கள் சேஷ கிரியாயா கிரியாகாண்டகதா. சேஷா அது விதி வாக்கியத்தினுடைய சேஷம், விதி வாக்கியத்தினுடைய எக்ஸ்டென்ஷன் சொல்லலாம். ஏனால் யூபே பசும்பதுனாதி விதி இருக்கு. அப்படி விதியோடு சேர்ந்து படிக்கப்பட்ட அந்த வாக்கியம் அந்த விதியோட ஒரு எக்ஸ்டென்ஷன். அதனால யூபத்தை பிரசம்சை பண்றது அது ஒரு வஸ்துஸ்திதி கிடையாது சொல்லலாம். ஆனால் இந்த தத்துவமசி வாக்கியமும் அப்படிதான் என்றது சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. என்ன காரணம்? இது கர்ம காண்டத்திலேயே கிடையாது, இது உபனிஷத்துல தானே இருக்கு. ஏன் நீங்க அது கவனிக்கிறது இல்லை கேக்குறாங்க. சேஷ கிரியாகாண்டகதோ எதி ஸ்யாத். இந்த ஆதித்யோயூபா என்ற வாக்கியங்கள் மாதிரி தத்துவமசி என்ற வாக்கியமும் கர்மகாண்டத்திலேயே இருக்குனால் நீங்க சொன்ன மாதிரி அத கிரியாஸ்துதி பரம் இல்லைன்னா கர்த்தஸ்துதி பரம் இப்படி எல்லாம் சொல்றேன், தைரியமா சொல்லலாம். ஆனால் அப்படி இல்லையே. காண்டாந்தரஸ்தோபி பவேத் கதம் சஹா. இது காண்டாந்தரம், இது ஞான காண்டம், கர்மத்தோட சம்பந்தமே இல்லை. சாந்தோக்கிய ஷஷ்டாத்தியாயத்துல யாகத்தை பத்தி சொல்றதா? கிடையவே கிடையாது. ஏதாவது உபாசனை விதிக்கிறதா? அதுவும் கிடையாது. அதனால இந்த சாந்தோக்கிய ஷஷ்டாத்தியாயம் சுத்த ஞான காண்டம். அதுல பிலோசபி மட்டும்தான் இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு பிரகரணத்துல, அப்பேற்பட்ட ஒரு கான்டெக்ஸ்ட்ல இருக்கக்கூடிய தத்துவமசி வாக்கியத்தை ஒரு கர்ம பிரசம்சாபரம், கர்த்திரு பிரசம்சாபரம் இப்படி எல்லாம் சொல்றது சாஸ்திரியம் இல்லை. அது சாஸ்திரத்துக்கு ஒத்து வராது காமிச்சிருக்காரு. இது யாருடைய பதில்? பகவத்பாதாருடைய பதில். அதுக்கு மேல மண்டல மிஸ்ரர் கேட்கிறார், தரிஷ்யஸ்து ஜீவே பரமாத்ம திருஷ்டி விதாயக கர்ம சமர்த்தையர்ஹன் அப்ரம்மணி பிரம்மவிஷம் பிரம்மதியம் விதத்தே யதா மகோன்னார்க்க நபஸ்வதாதௌ. பகவத்பாதால் கொடுத்த பதில் கொத்தண்டு மேல போயிட்டு இருக்க. சொன்ன பதில் புரியறது அவருக்கு, புரியாம இல்ல, புரிஞ்சுண்டு மேல கேட்கறது. அதுதான் சம்பிரதாயம். பதில் கொடுத்தால் அதை புரிஞ்சுக்கணும். முதல் புரிஞ்சுட்டு அதுக்கு மேல கேள்வி இருக்குன்னா கேட்கலாம். இது மேல கேள்வி. என்ன கேட்கிறார்? சரிஹி, நீங்க சொல்றது மாதிரி நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இன்னும் ஒரு வேற விதமா நான் கேட்கிறேன். என்ன கேட்கிறேன்னா, ஜீவே பரமாத்ம திருஷ்டி விதாயக கர்ம சமர்த்தையே அருகன். அருகன் சம்போதனம். ஹே அருகன், மகாத்மாவே, இது நீங்க சொல்ற மாதிரி இல்ல, ஒரு உபாசனா விதியா நான் ஒத்துக்கிறேன் சொல்றேன். உபாசனா விதினா எத்தனையோ உபாசனா விதிகள் இருக்கு. நீங்க சொல்றது வாஸ்தவம். ஒண்ணு நான் ஒத்துக்கிறேன். மண்டலேஸ்வரர் சொல்றார், ஒரு விஷயம் நான் ஒத்துக்கிறேன். என்ன விஷயம்னா, கர்மத்தோட இதுக்கு சம்பந்தம் இல்லை. கர்மத்தோட சம்பந்தம் இல்லைன்னா கர்ம காண்டத்துல இது இல்லை. அதனால கர்மத்தே நேரடியா பிரசம்சை பண்றதுக்கு இந்த வாக்கியம் வரல, ஒத்துக்கிறேன். ஆனால் தத்துவமசி என்றது ஒரு அந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க பாருங்க, அது ஒரு வஸ்துஸ்திதியை சொல்லக்கூடிய வாக்கியம் இல்லை.
கடவுள் பகவானும் ஈஸ்வரனும் ஜீவனும் ஒன்று என்று சொல்றதுக்காக வந்த வாக்கியம் இல்லை. ஆனால் ஒன்று என்ற மாதிரி பாவனை பண்ணணும், உபாசனை பண்ணணும். உபாசனை பண்றதுக்கு அது ஒரு வஸ்துஸ்தியா இருக்கணும் என்ற நியமம் இல்லை. ஏனால் எத்தனையோ உபாசன விதிகள் உபனிஷத்திலேயே இருக்கு, நமக்கு தெரியும். அன்னார்க்கனபஸ்வதாதோ, அன்னத்தே பிரம்மம், அன்னம் பிரம்மேதி கஜானம் இருக்கு இல்லையா, அங்க உபாசனம் இல்லை. இல்லைன்னா கூட அப்புறம் அன்னத்தே பிரம்மமா பார்க்கணும், உபாசனம் பண்றது விதிக்கிறது. நாம பிரம்மேத்யுபாசிதான் இருக்கு. எத்தனையோ விதிகள், உபாசன விதிகள். இந்த உபாசன விதிகள் பார்த்தால் அது ஒரு வஸ்துஸ்திதியா இல்லை, அப்படி சிந்தனம் பண்ணணும் சொல்றது. அப்படிதான் உபாசன விதிகள் பார்த்தா தெரியுது. உபாசன விதிகள் எல்லாமே என்ன பண்றதுனால் ஒரு சிந்தன பிரக்கிரியையே விதானம் பண்றது. உபாசனம்னா என்ன, மானசிகமான ஒரு கிரியை. அது எப்படி யாகாதிகள் சாரீரிக கிரியையா இருக்கோ, நம்மளுடைய நித்திய நைமித்திக அனுஷ்டானங்கள் எல்லாம் பிரதானமா சரீரத்தால கரணத்தால பண்ண வேண்டியது, வாயாலையும் கையாலையும் பண்ண வேண்டியது. மந்திரங்கள் சொல்லணும், கையால ஏதாவது பண்ணணும். அப்படி காய்க பிராதான்யத்தோட இருக்கக்கூடிய கர்மாக்கள். அந்த மாதிரி அந்த கர்மாக்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறது, அந்த அதிர்ஷ்டத்திலிருந்து பலம் சித்திக்கிறது என்று சொல்ற மாதிரி உபாசனங்கள் என்ன, அது தாட் ப்ராசஸ், அப்படின்னா மானசிகமான கிரியை. ஒரு சாலக்கிராமத்தை விஷ்ணுவா நினைக்கிறதுனா என்ன, அது ஒரு உபாசனம். இந்த பிரதிமையை கிருஷ்ணரா நினைக்கிறேன் சொன்னா அது ஒரு உபாசனம். இங்க பிரதிமையை உண்மையா கிருஷ்ணனா இருக்கணும் என்றது இல்லை. சாலக்கிராமம் என்றது விஷ்ணுதான் சொல்லும் போது சாலக்கிராமத்தை விஷ்ணுவா நினைக்கணும் தான். அப்படி நினைக்கிறதுனா என்ன, மானச வியாபாரோ விதீயதே. இந்த மாதிரி உபாசனா விதிகள் எங்கெல்லாம் எத்தனையோ இருக்கு உபனிஷத்துல, அத்தனை இடத்திலும் அது ஒரு வஸ்துஸ்திதியா யாரும் சொல்ல போறதில்லை. அப்படி கட்டாயமா அப்படியே இருக்கணும் என்றது இல்லை. யோஷாவாவ கௌதமா அக்னிஹி, யோஷான ஸ்திரீ, ஸ்திரீ என்றது ஒரு அக்னி நினைக்கணும் சொன்னா நினைக்கணும், அவ்வளவுதான் இருக்கும் என்ற மாதிரி. தத்து துவமசி சொன்னால் என்ன அர்த்தம், நீ அதுதான் கடவுள் பகவான், நீ பகவான் தான் சொன்னால் உன்னுடைய சுரூபத்தை பகவான் என்று பாவனை பண்ணணும், நினைக்கணும், உபாசனையே பண்ணணும்னு அர்த்தம். அப்படி உபாசனை பண்ணும் பொழுது அதனால என்ன பிரயோஜனம், கர்ம சமர்த்தையே. அப்படி நினைச்சுட்டு கர்மாவே பண்றதா இருந்தால் அந்த கர்மாவுக்கு பலம் ஜாஸ்தி கிடைக்கும்னு அர்த்தம். இப்படி சொன்னா என்ன தகராறுன்னு கேட்கிறார் மண்டல மிஸ்ரர். தரிஷ்யஸ்து ஜீவே பரமாத்ம திருஷ்டி விதாயக கர்ம சமர்த்தையே அருகன் அப்ரம்மணி பிரம்மதியம் விதத்தே. அப்ரம்மணி, உண்மையா ஜீவன் பிரம்மம் கிடையாது, அப்ரம்மன் தான். அப்பேற்பட்ட அப்ரம்மமான ஜீவனை பிரம்மமா நினைக்கணும். பிரம்மதியம் விதத்தே யதா மகோ அன்ன அர்க்க நபஸ்வதாதோ. அன்னம் அர்க்கா நபஸ்வான், இதெல்லாம் மகசா நினைக்கணும் என்ற உபாசனா விதி. அப்பேற்பட்ட உபாசனா விதியை எப்படி நம்ம வியாக்கியானம் பண்றோம், அந்த மாதிரி இதையும் வியாக்கியானம் பண்ணணும். மண்டல மிஸ்ரருடைய கேள்வி. அதுக்கப்புறம் பகவத்பாதால் பதில் கொடுக்கிறார். சம்ஸ்ரூயதே நியத்ர யதா லிங்காதிர் விதாயகோ பிரம்ம விபாவனாய ததா விதேர் அஸ்ரவணாத் மனீஷின் சஞ்சாகதீத்யத்ர கதம் விதானம். என்ன பதில் கொடுக்கிறார் பாருங்கோ. ஏ மண்டல மிஸ்ரரே, நீங்க சொல்றது தப்பு. என்ன காரணம், தத்துவமசி என்றது ஒரு உபாசன விதின்னு நீங்க சொல்ற. ஆனால் விதின்னு சொல்றதுக்கு இங்க எங்க விதி இருக்கு, லிங் பிரத்யம் இருக்கணுமே. ஸ்வர்க காமோ யஜேத அஹரஹ சந்தியாம் உபாசீத ஜோதிஷ்டோமேன ஸ்வர்க காமோ யஜேதான் இருக்கணும், உபாசீதான் இருக்கணும். இங்க உபாசீதான்னு அந்த தாதுவும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. தத்துவம் அசி ஒரு ஸ்டேட்மெண்டாவே தானே இருக்கு, இன்ஜெக்ஷன் இல்லை இங்க. அதனால இந்த தத்துவமசி வாக்கியத்தை நீங்க எப்படி ஒரு விதி வாக்கியம் சொல்றீங்க, இது உபாசனையை விதிக்கக்கூடிய வாக்கியம்னு சொல்றது தப்பு காமிக்கிறார் பகவத்பாதா.
சம்ஸ்ரூயதே அந்யத்ர கதம் லிங்காதிர் விதாயகோ அந்யத்ர யதா லிங்காதிர் விதாயகோ பிரம்ம விபாவனாய. இப்ப பிரம்ம உபாசனையை பண்ணக்கூடிய இடங்கள் நிறைய இருக்கு உபனிஷத்துல. நாம பிரம்மேத்யுபாசீதா இருக்கு. இது உபாசன விதிதான், இல்லைன்னு சொல்லல. இது உபாசன விதி, சரியான உபாசன விதி. பிரம்மத்தை அந்த நாமத்துல பிரம்ம திருஷ்டியே பண்ணணும், நாமத்தை பிரம்மமா நினைக்கணும். இது உபாசன விதி. ஆனால் அங்க ஸ்பஷ்டமா உபாசீதான் இருக்கு, அது பார்த்தா சந்தேகப்பட வேண்டாம். ஆனால் இங்க அப்படி கிடையாது. தத்துவம் அசீல் தானே இருக்கு, தத்துவம் உபாசீதான் இல்லையே. அப்படி இருக்கிறச்சே இது கேவலம் ஒரு உபாசனா விதின்னு நீங்க எப்படி சொல்றீர்கள்? அப்படி சொல்றது சாஸ்திரியமா இல்ல. பகவத்பாதாவுடைய சமாதானம் பாருங்க. சம்ஸ்ரூயதே அந்யத்ர யதா லிங்காதிர் விதாயகோ பிரம்ம விபாவனாய ததா விதேர் அஸ்ரவணா. விதி இல்லை இங்க, விதி காதல் விழல. தத்துவம் அசீல் தான் காதல் விழுந்து, விதி ஒன்னும் காதல் விழல. அதனால ஹே மனிஷின் சஞ்சாகடீதி, சஞ்சாகடீதி எப்படி கடிக்கிறது, நீங்க சொல்றது எப்படி ஒத்து வர்றது? அத்த கதம் விதானம், இங்க விதி இருக்குன்னு சொன்னால் விதியிலேயே கேட்கிற. அப்போ மண்டலமிஸ்வரர் சொல்ற யத்வத் பிரதிஷ்டாபன தரிசனேன விதிர் எதிர் விதிர் யதீனாம் வர ராத்திரி சத்ரே பிரகல்பியதே தத்துவம் இஹாபி தத்வதிஹாபி முக்திபலஸ்ருதே கல்பயிதும் சயுக்தா. என்ன சொல்றார்? யத்வத் பிரதிஷ்டாபன தரிசனேன விதிர் யதீனாம் வர, ஏ யதீனாம் வர ராத்திரி சத்ரே பிரதிஷ்டாபல தரிசனேன யதா விதி பிரகல்பியதே ததா அத்ராபி பிரகல்பியதாம். இது மீமாம்சகாருடைய ஒரு சுவாபாவிகமான கேள்வி. அவர் என்ன சொல்றார்? நீங்க நினைக்கிற மாதிரி எல்லா இடத்திலும் விதி பிரத்யம் இருந்தால்தான் விதியை ஒத்துக்க முடியும் என்றத விதியேன்னு கேட்கிறார். அப்படின்னால் கர்மகாண்டத்துல பார்த்தாலும் விதி இருக்கிற எத்தனையோ இடங்கள் இருக்கு. ஆனால் அந்த வாக்கியத்துல எல்லா இடத்தும் விதி பிரத்யம் இருக்கு நம்மளால சொல்ல முடியாது. விதி பிரத்யம் இல்லாமலும் சில விதிகள் இருக்கு. அந்த லிங் பிரத்யமோ லோட்டு பிரத்யமோ கவ்ய பிரத்யமோ கண்டிப்பா இருந்துதான் ஆகணும் என்ற நியமம் இல்லை. கர்மகாண்டத்துல பார்த்தாலும் பல விதிகள் பார்த்தால் விதினே தெரிஞ்சுக்க முடியாது. உடனே சாதாரணமா பார்த்தால் சாஸ்திர ஜானம் இல்லாதவா பார்த்தா இது ஒரு விதி வாக்கியமான்னு கேட்டா விதி வாக்கியம் இல்லைன்னு சொல்லுவான். ஆனால் பல இடத்திலும் விதி இல்லைனாலும் அது விதி வாக்கியமா ஒத்துண்டிருக்க. எப்படி ஒத்துண்டிருக்காருனால் பலஸ்ரவணேனா, ஒரு பலம் தெரியறதா இருந்தால் அந்த பலத்துக்கு காரணமா ஒரு கர்மா இருக்கும். கர்ம இல்லாம பலம் வருமா? வராது இல்லையா? அதனால பலம் கேள்விப்படுறதுனால், பலம் சொல்லப்பட்டிருக்கனால் அந்த பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கர்மா கண்டிப்பா பண்ணி ஆகணும். அதுக்காக அந்த கர்மத்தை விதிக்கக்கூடிய வாக்கியம் இருந்துதான் ஆகணும். அதனால அந்தந்த சில வாக்கியங்கள்ல விதி பிரத்யம் இல்லாட்டாலும் அது விதி வாக்கியம்னு தானே ஒத்துக்க வேண்டியதா இருக்கு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் உதாரணம் கொடுக்கிறார். ராத்திரி சத்ரே, ராத்திரி சத்திரம் ஒரு கர்மா. ராத்திரி சத்திரம் ஜியோதிர் கௌராயு சொல்லி ஒரு வாக்கியம் இருக்கு, கர்மகாண்டத்தில் இருக்கு. அந்த வாக்கியத்தால வாக்கியம் பார்த்தால் ஒரு விதி, ஒரு கர்மத்தை விதிக்கக்கூடிய ஒரு யாகத்தை விதிக்கிற வாக்கியம் நமக்கு தோன்றதில்லை. சாதாரணமா பார்த்தால் அதில் விதி பிரத்யம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது பார்த்தா வாக்கியத்தினுடைய சுபாவம் பார்த்தால் இது ஒரு கர்ம விதி என்றத நம்மளால கிரகிக்கவே முடியாது. ஆனால் பிரதிஷ்டா என்ற பலம், அங்கே ஒரு பலம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பலம் சொல்லப்பட்டதுனால நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பலம் வரணும்னா ஏதாவது ஒரு கர்மா இருந்துதான் ஆகணும். அதனால அங்க கர்ம விதியும் இருக்கு, கல்பனை பண்றதும். அதனால அது கர்ம விதியாவே ஒத்துட்டு இருக்கு மீமாம்சகம். அந்த மாதிரி இங்கேயும் மோக்ஷம் என்ற பலம் தெரியறது இல்லையா உபனிஷத்துல இருந்து?
தஸ்ய தாவதேவ சிரம் யாவன்ன விமோக்ஷியே அத சம்பத்தியேன்னு இருக்கு. அதனால மோக்ஷம் என்ற பலம் இங்க தெரியறதுனால அந்த பலத்துக்கு காரணமான ஒரு கர்மா கண்டிப்பா விதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஆகணும். எங்க கர்மாவை விதானம் பண்றதுனால் தத்துவமசி, இதுதான் கர்மா. தத்துவமசின்னு ஒரு கர்மமா, ஒரு கிரியையா? ஆமா, கிரியைதான். எந்த கிரியை? உபாசனம். என்ன உபாசனம் அது? இதுதான் ஏற்கனவே சொன்னேன், தியானம் பண்ணணும். நான் பிரம்மஸ்வரூபம் தான், இப்படி ஒரு சிந்தனை பண்றது. அந்த சிந்தனை பண்றது என்றது ஒரு மானசிகமான கர்மம். அந்த கர்மத்தை விதிக்கக்கூடிய வாக்கியம் தான் தத்துவமசி வாக்கியம். அந்த மானசிகமான அந்த கர்மா உபாசனம். அந்த உபாசனத்தினால நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படுறது. அந்த அதிர்ஷ்டத்தினால மோட்சம் என்ற பலன் கிடைக்கிறது. இப்படி சொல்லுங்களே, இதுதான் மந்திரமிஸ்வருடைய கேள்வி. யத்வத் பிரதிஷ்டா பல தரிசனேன விதிர் யதீனாம் வர ராத்திரி சத்திரே பிரகல்பியதே. அந்த ராத்திரி சத்திரத்துல சொன்ன மாதிரி எப்படி விதி தெரியாட்டா கூட அந்த விதியை பிரகல்பனம் பண்றது உண்டு, அந்த மாதிரி தத்வதிஹாபி முக்தி பலஸ்ருதே, முக்தி என்ற பலம் சொல்லப்பட்டிருக்கிறதுனால கல்பயிதும் யுக்தா, விதி கல்பயிதும் யுக்தா, விதியை கல்பிச்சாகணும். மீமாம்சகனுடைய கேள்வி என்ன பகவத்பாதால் பதில் கொடுக்கிறார்? தரிஹி கிரியாஜன்யதயா விமுக்தி ஸ்வர்காதிவத் அந்த வினஸ்வரா ஸ்யாத் உபாசனா கர்த்துர் அகர்த்துர் அன்யதா வா கர்த்தும் அர்ஹா மனசக் கிரியைவா. மண்டலமிஸ்வரரே, நீங்க சொல்ற மாதிரி சொன்னால் மோட்சம் என்றது ஒரு கர்மபலம்னு சேர்றது. கர்மபலம்னு போயிடும், இருக்கட்டும். அதனால என்னன்னு கேட்டால் எத்யது ஜன்யம் தது அனித்யம்னு வியாப்தி இருக்கு. கர்மத்திலிருந்து ஜன்யமா இருந்தால் தத் யதா இஹ கர்மசிதோ லோகா க்ஷீயதே ஏவமேவ அமுத்திர புண்ணியசிதோ லோகா க்ஷீயதே உபனிஷத்தை சொல்லி கொடுத்திருக்கு இல்லையா? கர்மத்தால சம்பாதிக்கப்பட்டிருக்கனால் அது க்ஷயம் என்ற தர்மத்தோட தான் இருக்கும். அப்படின்னா நசிக்கும். கர்மஜன்யமா இருந்தால் மற்ற கர்மபலங்கள் ஸ்வர்காதிகள் எப்படி நசிக்கிறதோ, ஸ்திரமா இல்லையோ, அப்படி மோட்சமும் மோட்ச புருஷார்த்தமும் பரம புருஷார்த்தமா இருக்க முடியாது. அதுவும் வினாஷின்னு வரும். அதனால மோட்சம் என்றது பரம புருஷார்த்தம் தானே சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த மோட்சமானது கிரியாஜன்யம் சொல்லவே முடியாது. அதனால உபாசனா என்றது நீங்க சொல்லும்படி பார்த்தால் உபாசனா என்றது ஒரு கிரியை தானே. அந்த கிரியை கர்த்தாவுக்கு அதீனமா இருக்குது. கர்த்தாவு நினைச்சா பண்ணலாம், வேண்டாம்னா பண்ண வேண்டாம், அவ்வளவுதான். ஞானம் என்றது அப்படி கிடையாது, நமக்கு அதீனம் இல்லை ஞானம். இப்ப கண்ணு திறந்து பார்த்தால் முன்னாடி எது இருக்கோ அது கண்ணுல தெரியறது. நம்மள அது கண்ணு திறந்த அப்புறம் தெரிஞ்சுக்க வேண்டாம் சொல்ல முடியாது. கண்ணு திறந்தாச்சுனால் தெரியறது. அனிச்சதோபி தூராத துர்கந்த ஜான தரிசனாத்னு விவரணக்கார சொல்ற. துர்கந்தம் வரணும் என்றது நமக்கு இச்சை இல்லை, ஆனால் மூக்கு திறந்துதானே இருக்கு, துர்கந்தம் வந்துதான் ஆகணும், வேற வழி இல்லை. கண்ணு திறந்தால் முன்னாடி இருக்கிறது ஏதோ அது தெரியறது. அதனால ஞானத்தை தடுக்க முடியாது, கிரியையே தடுக்க முடியும். கிரியை என்றது எப்பேற்பட்டது? நான் பண்ணணும்னு நினைச்சா பண்ணலாம், பண்ண வேண்டாம்னு நினைச்சா பண்ண வேண்டாம், அவ்வளவுதான். அதனால கிரியா என்றது புருஷதந்திரம், புருஷாதீனம்னு சொல்றது. ஞானம் பிரமாணாதீனம். இப்படி எல்லாம் வித்தியாசங்கள் இருக்கு. அதனால தத்துவமசி என்றது ஞானத்தை உண்டு பண்ணக்கூடிய வாக்கியமா, கிரியையே விதிக்கக்கூடிய வாக்கியமா தானே இப்போ விசாரம் நடந்துட்டு இருக்கு. அது நீங்க சொல்ற மாதிரி ஒரு கிரியையே விதிக்கக்கூடிய வாக்கியம் சொன்னால் அந்த கிரியையினால வரக்கூடிய மோட்சம் என்றது அனித்தியமாதான் வரும். அது நித்தியம்னு சொல்ல முடியாது, போயிடும். அதனால நீங்க சொல்றது சரியில்லைன்னு காமிச்சிருக்க பகவத்பாதம். அப்போ மண்டலேஸ்வரர் என்ன சொல்றார்? மாபூதிதம் தத்துவமசீதி வாக்கியம் உபாசனா பர்யவசாயி காமம் கிஞ்சத்திர ஜீவஸ்ய பரேண சாமிய பிரதி கிஞ்சாத்திர ஜீவஸ்ய பரேண சாமிய பிரத்யாயகம்
சப்தம கோபவீது. மண்டலமிஸ்வரர் கேட்கிறார், இந்த வரைக்கும் சொன்ன மார்க்கத்தை விட்டு வேற விதமா கேட்கிறார். மாபூரிதம் தத்துவமசீதி வாக்கியம் உபாசனா பர்யவசாயி. ஆச்சாரியரே, நீங்க சொல்றது நான் ஒத்துக்கிறேன், நீங்க சொல்றது வாஸ்தவம் தான், புரிஞ்சு போச்சு. ஆனால் எனக்கு வேற விதமா ஒரு சந்தேகம் இருக்கு, இதுக்கு மேல சந்தேகம் இருக்கு. என்ன சந்தேகம்னால், மாபூதிதம் தத்துவமசீதி வாக்கியம் உபாசனா பர்யவசாயி, நீங்க சொல்ற மாதிரி தத்துவமசி வாக்கியம் ஒரு உபாசனையை விதிக்கக்கூடிய வாக்கியம் நான் சொல்ல மாட்டேன், சொல்ல வேண்டாம். இப்பேற்பட்ட சிரமங்கள் இருக்குனால் சொல்ல வேண்டாம். ஆனால் அவ்ய பிரத்யாயகம் பவது, ஜீவனும் பரமாத்மாவும் ஒண்ணுன்னு சொன்னால் ஒண்ணுன்னு அர்த்தம் இல்ல, ஒரே மாதிரின்னு அர்த்தம். அப்படி வச்சுக்கோங்க, என்ன தப்பு கேட்கிறார். ஜீவனும் பரமாத்மாவும் சதிருஷம், ஒரே மாதிரியா இருக்கு. புரியாது இல்லையா? சாதிருஷ்யம் தான் சொல்றது, ஐக்கியத்தை சொல்லல. சாதிருஷ்யமும் ஐக்கியமும் ஒண்ணு கிடையாது. ஐக்கியம்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் கூட பேதம் இல்லைன்னு அர்த்தம். ஜீவனுடைய பரமார்த்த ஸ்வரூபமும் ஈஸ்வரனுடைய பரமார்த்த ஸ்வரூபமும் ஒண்ணுதான். ஒண்ணுதான் சொன்னா ஒண்ணுதான் தான் அர்த்தம், ஒரே மாதிரின்னு அர்த்தம் இல்லை. ஒரே மாதிரின்னு சொன்னா என்ன அர்த்தம்? சதிருஷம், சிமிலர். சிமிலாரிட்டி இருக்கணும்னால் கொஞ்சம் பேதம் இருக்கணும் இல்லையா? வித்தியாசம் பேதம் இருந்தா தானே சிமிலாரிட்டின்னு சொல்ல முடியும், இல்லைன்னா ஒண்ணுதானே. அதனால மண்டலமிஸ்வரர் என்ன கேட்கிறார், நீங்க அத்வைத சம்பிரதாயத்துல சொல்ற மாதிரி ஒண்ணுன்னு சொல்ல வேண்டாம், ஒரே மாதிரின்னு சொல்லுங்கோ கேட்கிறார். மாபூதிதம் தத்துவமசீதி வாக்கியம் உபாசனா பர்யவசாயி காமம். உபாசனா பர்யவசாயி மாபூத், உபாசனையை விதிக்கக்கூடிய வாக்கியம்னு சொல்ல முடியாதுன்னா வேண்டாம், சொல்ல வேண்டாம். கிந்து அத்த ஜீவசிய பரேண சாமிய பிரத்யாயகம், ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் சாமியம் இருக்கு சொல்லக்கூடிய ஒரு வாக்கியமா நம்மளால இன்டர்பிரட் பண்ணலாமே. இப்படி வியாக்கியானம் பண்ணா என்ன தப்பு இருக்கு கேட்கிறார். அப்ப பகவத்பாதர் பதில் கொடுக்கிறார். பதில்னா ஒரு கேள்வியை கேட்டுன்னு பதில் கொடுக்கிறார். கிம் சேதனத்வேன விபக்தி சாமியம் சர்வஜ்ஞ சார்வஜ்ஞ சாமர்த்திய சார்வஜ்ஞ சார்வாத்மிய முகைர் குணைர்வா ஆத்தியே பிரசித்தம் நகலு உபதேசியம் அந்தே ஸ்வசித்தாந்த விருத்ததா. என்ன சொல்ற? மண்டலமிஸ்வரரே, நீங்க சாமியத்தை உபதேசம் பண்ணக்கூடிய வாக்கியம்னு சொல்ற. ஆனா நான் கேட்கிறேன், எந்த குணத்தை வச்சுட்டு சாமியம் சொல்றது? சேதனத்துவத்தை வச்சுட்டு சாமியம் சொல்றதா, இல்லைன்னா சர்வஜத்துவத்தை வச்சுட்டு சாமியம் சொல்றதா? அப்படின்னால் சாமியம் சிமிலாரிட்டி சொல்லணும்னால் ஏதோ ஒரு குணத்தை வச்சுட்டுதான் சிமிலாரிட்டி சொல்லணும். இவர் அவரே மாதிரின்னு சொன்னால் இவருக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு சமான குணம் இருக்குன்னு அர்த்தம். இவர் எப்படி பண்டிதரோ அவரும் அப்படி பண்டிதர், இவர் எப்படி நல்லவரோ அவரும் அப்படி நல்லவர், இவர் எப்படி கெட்டவரோ அவரும் அப்படி கெட்டவர். சரி, ஏதோ ஒரு குணத்தை வச்சுதானே சாமியம் சொல்லணும். இப்ப தத்துவமசி வாக்கியம் ஜீவ பரமாத்மனோஹோ சாமியம் வதத்தின்னு சொல்லும் பொழுது எந்த குணத்தை வச்சுண்ட கேள்வி? சேதனத்வேனான்னு சொன்னார். சேதனமா இருக்கு. ஜீவன் எப்படி சேதனனோ அப்படி பரமாத்மாவும் சேதனன்தான். இதுதான் இங்கே உபதேசிக்கிறது. சொன்னால் என்ன தோஷம்? லோக பிரசித்தம். இது சொல்றதுக்காக ஒரு வாக்கியம் தேவையில்லை, அந்த வாக்கியமே வியர்த்தம். தத்துவமசியின் 9 தடவை உபதேசம் பண்றது இது போதும். இது புரிய வைக்கிறதுக்கா? இவ்வளவு நிஸ்சாரமான ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு 9 தடவை அபியாசம் பண்றதா? அதனால இந்த 9 தடவை ஒரே விஷயம் திருப்பி திருப்பி சொல்லும் பொழுது அது ஏதோ ஒரு நிகூடமான பொருள் தெரியுது. அது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. சொல்லக்கூடிய விஷயம் ஒரு சாதாரணமான விஷயம் இல்லைன்னு தெரியுது. அப்படி இருக்கும் பொழுது ஜீவனும் பரமேஸ்வரரும் 2 பேரும் சேதனர்கள் சொல்றதுக்காக இந்த அளவுக்கு சிரமப்படுறதா? அப்படி சிரமப்படுறதுன்னு சொன்னா அந்த வாக்கியம் அத்தனையும் வியர்த்தம் என்று சொல்ற மாதிரி ஆயிடும். அதனால
சேதனத்துவேன சாமியம் வக்தும் ந யுக்தம். சரி, அப்ப எப்படி சாமியம் சொல்றது? சர்வஜத்வேன சாமியம், சர்வாத்மகத்துவேன சாமியம் சொல்றேல. ஜீவனும் சர்வாத்மக, ஈஸ்வரனும் சர்வாத்மகன். அந்த மாதிரி ஜீவனும் சர்வாத்மகா பவதி. ஈஸ்வரனும் சர்வஜன், ஜீவனும் சர்வஜன். அப்படி அர்த்தமா? அப்படி அர்த்தம் சொன்னால் லோக பிரசித்தம் இல்லை. ஆனால் ரெண்டு தோஷம் வருது. ஒண்ணு பிரத்யக்ஷ விருத்தமா இருக்கும், இன்னொன்னு உங்களால ஒத்துக்க முடியாது. முதல் அதுதான் தோஷம். நீங்க தானே சொல்றது சாமியம் சொல்ல, சாமியம் தான் இங்க உபதேசிக்கப்படுறதுன்னு சொல்லும் பொழுது மீமாம்சக மதத்துல ஒத்துக்க முடியுமா? இது ஜீவன் ஈஸ்வரனே மாதிரி சர்வஜன், யாராலையும் ஒத்துக்க முடியாது. ஈஸ்வரனே மாதிரி சர்வாத்மகன், அதுவும் ஒத்துக்க முடியாது. அதனால ஆத்தியே பிரசித்தம் நகலு உபதேசம். சேதனத்துவன சாமியம் சொல்றதுன்னு சொன்னால் அது உபதேசிக்க வேண்டிய ஒரு விஷயமே இல்லை. அந்தேனால் இரண்டாவது சொன்ன பட்சத்தை ஒத்துண்டு போனால் சித்தாந்த விருத்ததா சியாத். உன்னுடைய சித்தாந்தத்தோட விருத்தமா இருக்கே, தன்னுடைய சித்தாந்தத்தோட விருத்தமா இருக்குன்னா தன்னால எப்படி ஒத்துக்க முடியும்? அதனால நீங்க இன்னும் கொஞ்சம் மேல யோசிக்க வேண்டியதா இருக்கு. பகவத்பாதால் கண்டனம் பண்றாங்க. இதுக்கு மேல போயிட்டே இருக்கு. 8 மணி ஆயிடுத்துன்னு நினைக்கிறேன். இதோட நான் இப்போ பூர்த்தி பண்றேன். ஏன்னா இதுக்கு மேல கேள்வி மண்டல மிஸ்ருடைய கேள்வி வியாக்கியானம் பண்றதா இருந்தால் அதுக்கு பதில் கொடுக்கணும். அதுக்கு பதில் கொடுக்கணும்னா திருப்பி கேள்வி வரும். இது இங்க நிக்க போறதில்லை. ஏன்னால் இதுக்கு மேல பிரத்யக்ஷ விரோதம் கேட்கிறார், பிரத்யக்ஷ விரோதத்தை பரிகாரம் பண்றார். அதுக்கப்புறம் சாட்சி விரோதம் இருக்குன்னு கேட்கிறார், அதுக்கு பரிகாரம் பண்றார். அதுக்கப்புறம் அனுமான விரோதம் இருக்குன்னு கேட்கிறார். விரோதம்னா ஜீவேஸ்வர ஐக்கியம். இந்த தத்துவசி வாக்கியம் ஜீவேஸ்வர ஐக்கியத்தை சொல்லக்கூடிய வாக்கியம் இல்லைன்னு காமிக்கிறதுக்காக பிரசித்தமான யுக்திகள் தான் கேட்கறது. இங்க இன்னும் நிறைய இருக்கு இந்த விஷயத்துல. பிரௌட கிரந்தங்கள் எடுத்துன்னு பார்த்தா நிறைய இருக்கு கேள்விகள். இதுல பிரசித்தமான சில கேள்விகளை சங்கிரகம் பண்ணி இவர் இங்க வச்சிருக்கார். இந்த காவியத்தினுடைய போர்ஷனா வச்சிருக்கார். அவ்வளவுதான். அது நமக்கு ஒரு டெக்ஸ்ட் மாதிரி வந்திருக்கு. சங்கர மண்டனமேஸ்வர சம்வாத ரூபமா இருந்தாலும் இந்த போர்ஷன் நமக்கு படிக்கிறவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிரகரண கிரந்தம் மாதிரியே அமைஞ்சிருக்கு. அதுக்கு மேல அனுமான விரோதம் இருக்குன்னு கேட்பார், அதுக்கு மேல ஸ்ருதி விரோதம் இருக்குன்னு கேட்பார். அதனால நீங்க சொல்றது சரியில்லைன்னு மண்டனமேஸ்வரர் தன்னுடைய அபிப்பிராயத்தை காணிக்கிறார். அது பொதுவான அபிப்பிராயம். அது கேவலம் மீமாம்சகாரருடைய அபிப்பிராயம் மட்டும் இல்லை, பொதுவான மற்ற தார்ஷனிகாருடைய அபிப்பிராயம். உண்மையா சொன்னால் பகவத்பாதாளுக்கு பிறகு வந்த ராமானுஜாதிகளும் மத்வாதிகளும் எல்லாம் இந்த அபிப்பிராயத்தை தான் திருடமா பிடிச்சு வச்சிருக்காங்க. இப்ப இதுல பூர்வபக்ஷமா எது தெரியறதோ அந்த பூர்வபக்ஷத்தை தான் பலமா வச்சுட்டு இருக்காங்க. இப்ப சாமியம் சொல்றதுன்னு சொன்னார் இல்லையா, இதுதான் ராமானுஜ சித்தாந்தம். மத்வ சித்தாந்தம் ஓரளவுக்கு அப்படிதான் இருக்கு. அப்படியெல்லாம் அவளுடைய தரிசனங்களிலும் இந்த சித்தாந்தங்கள் திருப்பி திருப்பி தெரிகிறது. அதுக்கு மேல வந்த அத்வைத ஆச்சாரியால் அதுக்கெல்லாம் பதில் கொடுத்திருக்கார். அப்படி நம்மளுடைய பிரச்சன சமாதான பரம்பரையா எத்தனையோ கிரந்தங்கள் அத்வைத கிரந்தங்களாகவும் துவைத கிரந்தங்களாகவும் விசிஷ்டாத்வைத கிரந்தங்களாகவும் வந்திருக்கு. ரசிக்கிறவாளுக்கு ரசிக்க முடியும், சாஸ்திர விற்பத்தி இருந்தாதான் ரசிக்க முடியும். ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. நம்மளால சாதாரண ஜனங்களா இருந்தா கூட நமக்கு அந்த மாதிரி விஷயங்கள் எத்தனையோ ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. நம்மளுடைய எந்த சித்தாந்தமா இருந்தாலும் சும்மா அப்படியே ஒரு நீங்க ஒத்துண்டாகணும் தலையில கட்டி வைக்கிற மாதிரி இல்லை. உங்களுக்கு எப்படி எந்த அளவுக்கு கேள்வி இருந்தாலும் அந்த அளவுக்கு நம்ம பதில் கொடுத்துட்டுதான் இருக்கும். எல்லா ஆச்சாரியாலும் அந்தந்த காலத்துல வந்த ஆதிசங்கர பகவத்பாத ஆச்சாரியால ஆரம்பிச்சு இந்த காலத்துல வரைக்கும் வந்திருக்கக்கூடிய அத்தனை ஆச்சாரியாலும் வந்த கேள்விகள் இருக்குன்னா பதில் கொடுத்துட்டுதான் இருக்கா. இது இன்னொருத்தருக்கு கேள்வி பதில் கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லை, தன்னுடைய மனசுலேயே கேள்விகள் வந்துட்டே இருக்கும். ஏன்னா புத்தியை பிரவர்த்திப்பிக்கிறதா இருந்தால் கண்டிப்பா கேள்விகள் வரும், சந்தேகங்கள் வரும். சந்தேகத்தோடையே இருக்கக்கூடாதுன்னு நம்ம பகவானை உபதேசம் பண்றது. சம்சயாத்மா வினஷ்யத்தின்னு சொல்றாரு இல்லையா. அதனால சந்தேகங்கள் வர்றது சுவாபாவிகம். அது நம்மளுடைய
புத்தி ஏதாவது வேலை பண்றது என்றதனுடைய லட்சணம் அது. நாம் ஒரு விஷயத்தை ஒத்துண்டிருக்குனால் அது சரியம் விதமா சரியாம் வேண்டும் விதமா புரிஞ்சுட்டுதான் ஒத்துண்டிருக்கேன் என்றது நம்மளுடைய ஒரு சுவாவம். அது ஒரு தப்பு கிடையாது. மனசுல கேள்விகள் வருதுன்னா அது ஒரு தப்பு இல்லை. அந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணாம இருக்கிறது தப்பு. அது எவ்வளவு தூரம் கேள்விகள் வருதோ அவ்வளவு தூரம் பதில் கொடுக்கின்றதாக நம்மளுடைய கர்த்தவியம். அப்படிதான் சாஸ்திர விசாரங்கள் எல்லாம் மேல் வந்திருக்கு. அதுக்கு உபயோகமான எத்தனையோ கிரந்தங்கள் வந்திருக்கு. அப்படி பூர்ணமா நம்மளுடைய தரிசன பிரபஞ்சம் சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு பரிபூர்ணமா வந்திருக்கு. அப்பேற்பட்ட ஒரு சித்தாந்தம், அது எந்த சித்தாந்தமா இருந்தாலும் அப்படிதான் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. விசேஷமா அத்வைதத்துல எத்தனையோ கிரந்தங்கள், வாத கிரந்தமாவும் தர்க்க கிரந்தமாவும் எல்லாமே நியாயசாஸ்திர சைலியிலும் மீமாம்சா சைலியிலும் எல்லாம் வந்திருக்கக்கூடிய எத்தனையோ கிரந்தங்கள் வந்திருக்கு. அது நம்மளுடைய அந்த புத்திபரமான விசாரங்கள் பண்றது என்றது நம்மளுடைய ஒரு அலங்காரம். நம்மளுடைய பாரத பூமியில் தான் இவ்வளவு தூரம் பொறுமையா சர்ச்சை பண்றது என்றது நம்மளுடைய பாரத பூமியில் ஒரே ஒரு இடத்துலதான் சாத்தியமாகும். வேற எங்க நீங்க பாருங்க, கேள்வி கேட்டால் அது ஒரு அபமானம் பண்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்க. ஒரே கோலாகலம் தான். இங்க நம்மளுடைய ஆச்சாரியால் பொறுமையா எந்த விதமான கேள்வி இருந்தாலும், அது சிஷ்ய பிரச்சனமா இருந்தாலும், ஜெயிக்கிறதுக்காக கேள்வி கேட்கறதா இருந்தாலும், எப்படி இருந்தாலும் கேள்வி இருந்தால் நான் பதில் கொடுக்கிறேன் என்ற கருணையோட வாழ்ந்திருக்கார். நமக்கும் அந்த ஆச்சாரிய பரம்பரை தான் நமக்கு சரணம்.